சுவாமி ரொம்ப அற்புதமான விளக்கங்கள்லாம் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிம் டிவி நேயர்களோட நாங்களும் உங்களுடைய விளக்கங்கள்லாம் கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த ஏவல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த ஏவலை பற்றிலாம் நீங்கள் சொல்லுங்கள். அதை நினச்சி ரொம்ப பயப்படுறவங்க இருக்காங்க. அதுவும் பெண்கள் குறிப்பாக. ஆண்கள் அப்படியே வீட்டை விட்டு வெளியில் வேலைக்கெல்லாம் போயிடுறாங்க. அதனால் அது தெரியாது. பெண்கள் வீட்டிலே இருக்கிறவங்க இதை நினச்சலாம் ரொம்ப பயப்படுறவங்க இருக்காங்க. அதனால் அவங்களெல்லாம் தைரியப்படுத்துகிற மாதிரி இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சாமி. நமஸ்காரம் சாமி. ஜெம் டிவி நேயர்களே, உங்களுக்காக உங்கள் குருமகா சன்னிதானம் வடபாதி ஆதீனம். ஜெம் டிவி நேயர்கள் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. குலதெய்வத்தை ஒழுங்காக வழிபட்டாக்கா அந்த ஏவல் உள்ளே வராது, வெளியே நிற்கும். அப்போ வேலைக்கு வெளியில் போகும்போது தான் பிரச்சனை பண்ணும். ஆக மொத்தத்தில் அது ஏவல் ஏவி விட்டால் பிரச்சனை தான். அந்த ஏவல் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? 1 லட்சம் 2 லட்சம் 50,000 20,000 செலவு பண்ணணுமா? கிடையாது. அதற்கும் நான் தெளிவுபடுத்தி வழி சொல்லித்தரேன். கடலில் போய் கடல் நீரில் தலை குளிச்சுட்டு கடல் நீர் எடுத்துன்னு வந்து வீடெல்லாம் கழுவி அந்த வீட்டில் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுங்க, இல்லை பிரத்திங்கரா ஹோமம் பண்ணுங்க, இல்லைன்னா சுதர்சன ஹோமம் பண்ணுங்க. ஒன்றுமே இல்லாத போயிடும். நார்மல் நிலைக்கு வந்துடுவீங்க. முதல்ல பயத்தை விடுங்க. நம்மளை செய்வேன் எவ்வளோ ஏதோ பண்ணிடுமா அப்படின்ற பயத்தை விடுங்க. உடனே குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, என்னை காப்பாற்றுமான்னு போய் விழுங்க. நிச்சயமாக அந்த நிச்சயமாக அந்த ஏவல்ன்ற ஒரு இது நம்மளை விட்டு போயிடும். இதுக்கு இதுதான். இதை நீங்கள் போயிட்டு 40,000 செலவு பண்ணுறது, 50,000 செலவு பண்ணுறது, தேவையில்லாத செலவு பண்ணுறது, என்ன செலவு பண்ணாலும் அதெல்லாம் பயனற்றது. ஏன்னா முதல்ல ஒரே ஒரு விஷயங்க, எனக்கு செய்வினை இருக்குன்ற பயத்தை விட பெரிய செய்வினை எதுவுமே கிடையாது. அந்த பயம் வரக்கூடாது உங்களுக்கு. தோண்டு போயிடுவீங்க. தைரியமாக இருங்க. அதாவது செய்வினை என்பது இந்த ஏவலை வச்சுன்னு விளையாடுறவங்க தான் எல்லாருமே. நிறைய பேர் இந்த ஏவலை வச்சு தான் ஏமாத்துறாங்க. இன்றைக்கி உலகத்தில் ஒரு 70% சாமியார்கள்ன்ற பேரில் ஏமாத்துறாங்க. நல்ல சாமியாருங்க பேர்லாம் கெட்டு போகுது. அதனால் உண்மையாக இருக்கிறவங்களும் அப்படி தான் எல்லாரையும் ஒரே மாதிரி நினச்சிட்றாங்க. நான் இதை நான் அனுபவிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். ஒரு முறை நான் எப்போவுமே பஸ்ஸில் போனதில்லை. என்னுடைய சுவாமிகள் ஆனதில் இதுவரையில் பஸ் ஏறினதில்லை. ட்ராவல்ஸ் வெளியூர் போகிற வண்டியில் ஏறுவேன், லோக்கல் வண்டி ஏறினதில்லை. லோக்கல் வண்டியில் காஞ்சிபுரம் போகிறேன். நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன், பின்னால் ஒரு அம்மா இறங்குது. அது சொல்லினே இறங்குது, இன்னமா சாமியாரெலாம் விட்டு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லினே இறங்குது. அப்போது இந்த உலகத்தில் ஒருத்தர் பண்ணுற தப்பு எல்லாரையும் ஒரே மாதிரி நினச்சிட்றாங்க. அதனால் செய்வினை என்ற பேரில் தயவு செய்து நீங்கள் அடுத்தவங்களை ஏமாற்றி அப்படி பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செவுத்தில் அடித்த பால் நம்மளாண்ட தான் வரும். நிச்சயமாக அந்த வினையை உங்கள் வீட்டிலே அனுபவிப்பீங்க. அதை யாராலையும் காப்பாற்ற முடியாது, தீர்க்க முடியாது. மருந்தே கிடையாது அதுக்கு, எந்த தெய்வத்தை வழிபட்டாலும். ஏன்னா இந்த நிறைய பேருக்கு செய்வனை வைக்கிறவன், நிறைய பேருக்கு செய்வனை எடுக்கிறன்ற சம்பாதிக்கிறவன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாரி மோதி தான் சாவுறாங்க, வண்டி மோதி தான் சாவுறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். இதே செங்கல்பட்டில் கூட நடந்தது. ஒருத்தர் காஞ்சிபுரம் போய் வண்டியில் மோதி செத்துட்டார். நிறைய பேரை செய்வனன்னு பணம் வாங்கினவர். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தயவு செய்து செய்வினை நம்பாதீங்க, ஏமாறாதீங்க. ஏவல் என்பது உண்மை. அது இருந்தால் அதோட நான் நாளைக்கு காலையில் உண்டு இல்லை நாக்கிறேன் ஒரு பூஜை பண்ணினா சத்தியமாக பண்ண முடியாது. அப்போ எப்போ பண்ண முடியும்? உங்களுக்கு ராகு தசை சனி புத்தி, சனி தசை ராகு புத்தி, இதை மாதிரி நடக்கும்போது தான் ஒரு பய உணர்வு உங்களுக்கு வரும். எவ்வளோ பெரிய தைரியசாலியும் பயந்து போயிடுவாங்க, எல்லாத்துக்கும் போயிடுவாங்க, ஒன்றும் எல்லாத்துக்கெல்லாம் போயிடுவாங்க. அந்த டைமில் தான் உங்களை ஷேக் பண்ண முடியும், நேரம் பார்த்து ஷேக் பண்ண முடியும். அது ஒரு விஷயத்தை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களை மாதிரி ஒரு நல்ல சாமிகளை பார்த்தீங்கன்னா தைரியம் கிளப்பிடுவாங்க, தைரியமாக சுற்றலாம். அதனால் நல்லா புரிஞ்சுங்க. பூமிக்கு அடியில் வைப்பது செய்வினை அல்ல, மருந்து கொடுப்பது செய்வினை அல்ல, ஏவல் என்பது செய்வினை. அந்த செய்வினையை தயவு செய்து யாராக இருந்தாலும் பண்ணணும்னு முயற்சி பண்ணி அதில் பணம் சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுக்கு பிறகு அந்த குடும்பமே வம்ச விருத்தி இல்லாத போயிடும், நிற்காது. சம்பாரிச்சது நிற்காது, அந்த ஒன்றுமே இல்லாத போயிடுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், எவ்வளோ பெரிய ஆள்லாம் பார்த்துட்டேன் நான். அதனால் தயவுசெய்து யாரையும் ஏமாற்றாதீர்கள். நீங்களே கடைசியில் ஏமாந்து போகாதீங்க. இதுதான் உண்மை. எந்த வினையாக இருந்தாலும் கந்த பரம்பொருள் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருவடிகளை பிடிங்க. நிச்சயமாக அதற்கான பலன் உறுதியாக கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி கஷ்டத்தில் பாதிக்கப்படுற நேரம் போங்க, திருச்செந்தூரில் கடலில் விழுங்க, எழுந்துருங்க, அங்கே இருக்கிற முருகனை பிடிங்க.
கருணை கடலே கந்தா போற்றி என்று சொல்லுவார்கள். கடலில் குளிக்க சொன்னேன். ஏதோ ஒரு கடலில் போய் குளிக்கிறத திருச்செந்தூர் எம்பெருமான் முருகன் திருச்செந்தூரில் போயிட்டு காலம் அறிவான் கருணை புரிவான் கந்த பெருமான், அந்த திருச்செந்தூர் முருகனுடைய அந்த கடலில் குளித்து நீராடி திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வேண்டுங்க. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றாத மொழிக்கு துணை முருகா முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் வடிவேலும் செங்கோடும் மயூரமமே என்று சொல்லுவார்கள். அதாவது கந்தன் என்று சொல்ல வந்த வினயம் போயிடும், வருவினையும் வந்த வினையும் எந்த வினை இருந்தாலும் போயிடும். அந்த முருகப்பெருமானை பற்றி கொள்ளுங்கள், நிச்சயமாக செய்வினையிலிருந்து விடுபடலாம். செய்வினை என்பதை சுத்தமாக இல்லாமல் வேறு இருக்க முடியும். கந்த பெருமானை வழிபட்டால் அது திருச்செந்தூர் அந்த ஒரு விஷயத்தில் அற்புதமான திருத்தலம். அந்த முருகப்பெருமானை வழிபடுங்க. திருச்செந்தூர் போங்க, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூர் மண்ணை மிதித்து பாருங்கள். அதனுடைய பலன் என்னன்னு நீங்கள் அனுபவித்து தேடி சுவைப்பீர் தெரிந்து என்று நான் ஒரு விஷயத்துக்கு தலைப்பு கொடுத்தேன். தேடி சுவைப்பீர் தெரிந்து போய் பார்த்தா தான் தெரியும் அதனுடைய பலன் என்னன்னு. ஏன்னா கடவுளுடைய செயல் என்பது கடவுளை எப்படின்னா உணரணும், அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் பாருங்கள், ஒரு காரில் போகிறோம், திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் திருத்தணி முருகனை பற்றி பேசின்னு போவோம். முன்னாடி ஒரு காரோ வேனோ போவோம், திருத்தணி முருகன் துணின்னு திருத்தணி முருகன் படம் போட்டு போவோம். நம்ம மூளை இருந்தால் யோசனை பண்ணுவோம், நம்ம இவ்வளோ ஏதோ எதை பற்றினா பேசுகிறீங்களாம்ல, திருத்தணி பற்றி பேசணும், திருத்தணி முருகரே போகிறாரு. இதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், எவன் ஒருவன் இந்த நடக்கின்ற செயலெல்லாம் இறைவனுடையது என்று உணர்கின்றானோ அவன்தான் இறைவனிடம் பேச முடியும், இறைவனை காண முடியும்னு சொல்லுவார். அந்த உணரணும். திடீர்னு பாடிகாட் முனீஸ்வரனை பற்றி பேசுவோம், திடீர்னு பார்த்தா பாடிகாட் முனீஸ்வரன் துணைன்னு போட்டு ஒரு வண்டி போவோம். இதுதான் மிராக்கள், இதுதான் ஆன்மீகம், இதுதான் உணருதல். அதாவது பக்தின்றது இடைவிடாத சிந்தனை, அணுச்சந்தானம் சொல்கிற இடைவிடாத சிந்தனை. இறைவனை நினைக்கின்றவர்களுக்கு ஒரு துன்பமும் வராது. அதனால் எந்த வினை வந்தாலும் அந்த கந்த பெருமானை வணங்குகள், செய்வினை இல்லாமல் சென்றுவிடும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஜெம் டிவி நேயர்களே, என்றும் வாழ்க பல்லாண்டு.